நம்ம ஊர்ல ஈவினிங் செம சூப்பரா கொத்தி எடுத்த கொத்து பரோட்டா, இந்த மாதிரி வாழை இலையில ஸ்டஃப் பண்ணி எடுத்த கிளி பரோட்டா, மட்டன் சூப், பக்கோடா இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஈவினிங் போனீங்கன்னா நல்ல ரஷ்ஷாவே இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் இந்த கடை இந்த ஊர்ல. கிளி பரோட்டா பண்றதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு பக்காவா வதக்கி, அதுல சிக்கன் பீசஸ் குழம்பு ஊத்தி நல்லா வதக்கி, நல்ல ஒரு வாழை இலையை விரிச்சு அது மேல ஒரு பரோட்டா, அதுக்கு மேல சிக்கன் சால்னா பரோட்டா, அதுக்கு மேல சால்னா, அதுக்கு மேல ஆம்லேட் சால்னா, ஃபைனலா இன்னொரு பரோட்டா வச்சு பக்காவா அந்த வாழை இலையை அப்படியே பேக் பண்ணி கல்லுல வச்சு நல்லா சூடு பண்ணிடுவாங்க. அடிக்கடி அப்படிக்கா ஒரு பரட்டி இப்படிக்கான ஒரு பரட்டு பரட்டிடுவாங்க. ஃபைனலா ஓபன் பண்ணா வாழை இலையில உள்ள ஃபிளேவர் எல்லாமே பக்காவா உள்ள இறங்கி இருக்கும். டேஸ்ட் வைஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தென் கொத்து பரோட்டா போடுற ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போது செம சூப்பரா இருக்கும். நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி கொடுப்பாங்க. மெயினா இதுல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் ஆட் பண்றாங்க. தென் பக்கோடாவும் வாங்கி இருந்தா பக்கோடாவும் நல்ல முறுமுறுன்னு இருந்துச்சு. இங்க பரோட்டாவுக்கு கூட காம்ப்ளிமெண்டரி சால்னாவும் கொடுக்குறாங்க. இந்த தட்டுக்கடை நம்ம ஊர்ல கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா குளச்சல் பள்ளிமுக்குன்னு சொல்ற ஜங்ஷன்ல தான் எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்கு.